உண்மை செய்திகள் 2024 மிகவும் பிரமிக்க வைக்கும் 10 கடல் தருணங்கள். கடல் வழியாக விலங்குகள் பல கண்டங்களுக்கு பயணம் செய்வது முதல் ஆழ்கடலில் டஜன் கணக்கான புதிய உயிரினங்களை கண்டுபிடிப்பது வரை நம்மை கவர்ந்த இந்த உண்மை நிகழ்ச்சிகள் கிரேடில் டு கிரிமேஷன் உண்மை செய்திகள் யூடியூப் வீடியோவில் நீங்கள் இதை காண்கிறீர்கள். முதலில் ஸ்கார்பியன் ஃபிஷ் எனப்படும் ஆழ்கடல் தேள்மீன் பசிபிக் பெருங்கடலில் உள்ள நாஸ்கா ரிட்ஜில் ஒரு பெயரிடப்படாத கடற்பகுதியில் நீந்துகிறது. இதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம். உயரும் கடல் வெப்பநிலை, உருகும் பனிக்கட்டிகள் மற்றும் போராடும் பவளப்பாறைகள் போன்ற ஆபத்தான தலைப்புச் செய்திகளின் நடுவே நமது கடலை பற்றிய சிறிய கண்டுபிடிப்புகள், அதுவும் புதிய கண்டுபிடிப்புகள் மிகவும் ஆச்சரியத்தை உங்களுக்கு தூண்டும். 2024 ஆண்டின் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய பவளப்பாறை ஒரு நீல திமிங்கலத்தை விட மிகப்பெரிதாக இருப்பதை கண்டறிந்தனர். ஆங்லர் ஃபிஷ் ஆழ்கடல் டெனிசன்களாக மாறியது மற்றும் 1/2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் உயிர் ஒளிரும் திறன் எழுந்தது என்றும், பட்டாம்பூச்சிகள் ஒரு வரலாற்று டிரான்ஸ் அட்லாண்டிக் பயணம் செய்வது, அண்டார்டிக் பென்குயின் ஒரு மணல் கடற்கரையில் ஆச்சரியமாக தோன்றியது, மேலும் சாம்பல் திமிங்கிலம் வீட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணித்தது போன்ற தலைப்புகளில் உள்ள உண்மை செய்திகளை இந்த யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்த்து மகிழலாம். அந்த மிகப்பெரிய உப்புநீர் கதைகள் மற்றும் பிறவற்றை நீங்கள் தவறவிட்டால், தேசிய இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தின் பெருங்கடல் போர்ட்டல் குழு இந்த ஆண்டில் மிகவும் பிரமிக்க வைக்கும் 10 கடல் தருணங்களை தொகுத்து அவற்றை இந்த யூடியூப் வீடியோவில் நான் விவரிக்கின்றேன். முதலில் ஆங்லர் ஃபிஷ், அதாவது ஆழ்கடல் மீன் பசிபிக் பெருங்கடலில் உள்ள நாஸ்கா ரிட்ஜில் ஒரு பெயரிடப்படாத கடற்கரையில் நீந்துகிறது. நாஸ்கா ரிட்ஜ் என்பது ஒரு டீப் சீ ரிட்ஜ் ஆகும். இது தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் உள்ள நாஸ்கா பிளேட்டில் அமைந்துள்ளது. இதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம். ஆங்லர் ஃபிஷ் ஆழத்தில் உயிர்வாழ்வதற்காக விசித்திரமான பாலியல் நடத்தையை கொண்டுள்ளது. ஆங்லர் ஃபிஷ் குறிப்பாக மிகவும் ஆழ்கடலில் வசிப்பவை. அவற்றின் தனித்துவமான தோற்றம் மற்றும் வேட்டையாடும் உத்திக்கு பெயர் பெற்றவை. மிகவும் குறிப்பிடத்தக்க உண்மை என்னவென்றால், இரையை கவர இந்த மீன்கள் பயன்படுகின்றன. துணைப்பொருள் போன்ற பெண்ணின் மீன்பிடி தூண்டில் ஒரு பயோலிமினிசென்ட் மின்னொளியுடன் முனையப்பட்ட ஒரு மாற்றியமைக்கப்பட்ட முதுகெலும்பு துடுப்பு. இந்த மின்னொளி தூண்டில் இருண்ட ஆழத்தில் சந்தேகத்திற்கு இடமில்லாத இரையை ஈர்க்க இது உதவுகின்றது. மேலும் அவை ஆங்லர் ஃபிஷ்களை பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமான உயிரினங்களாக ஆக்குகின்றன. இது பற்றிய முக்கிய சுவாரஸ்யமான உண்மைகள் நாம் இப்பொழுது பார்க்கலாம். செக்சுவல் டைமார்பிசம். ஆங்லர் ஃபிஷ் பெண்மீன்கள் ஆண்களை விட கணிசமாக பெரியவை. பெரும்பாலும் ஆண்கள் பல மடங்கு பெரிய அளவுகளை அடைகின்றன. மேலும் அவற்றின் சிறப்பு கவர்ச்சியின் காரணமாக முதன்மையாக வேட்டையாடுகின்றன. ஆண் ஆங்லர் ஃபிஷ் அடிப்படையில் பாரசைட்டுகள். அவை ஒரு பெண்ணை கண்டவுடன் தன்னை அவளது உடலுடன் இணைத்து கொண்டு ஊட்டச்சத்து மற்றும் இனப்பெருக்கத்திற்காக இணைகின்றன. பெண்மீனையே சார்ந்திருக்கின்றன. பெண்ணின் தலையில் உள்ள மின்னொளி தூண்டில் போன்ற அமைப்பு இலீசியம் என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒளியை வெளியிடும்
பயோலூமினிசன்ட் தூண்டில் போன்று உள்ளது. இது இரையை பிடிக்க மிகவும் உதவியாக இருக்கின்றது. இதன் இரையை ஈர்ப்பதற்காகவும் இது உதவியாக இருக்கின்றது. பெரும்பாலான ஆங்கிலர் ஃபிஷ் இனங்கள் ஆழமான கடலிலேயே வாழ்கின்றன. அங்கு ஒளி ஊடுருவல் மிகவும் குறைவாக உள்ளது. அவற்றின் மின்னொளி தூண்டில் போன்ற அமைப்பு வேட்டையாடுவதற்கு இன்றியமையாததாக அமைகின்றது. ஆங்கிலர் ஃபிஷ்கள் பெரிய இடைவெளியுடைய வாய்களை கொண்டுள்ளன. கூர்மையான பற்கள் உள்நோக்கி கோணப்பட்டிருக்கின்றது. அவை இரையை நெருங்கி இழுக்கப்பட்டவுடன் திறமையாக பிடிக்கவும் விழுங்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆழ்கடல் வாழ்விடத்தின் காரணமாக ஆங்கிலர் ஃபிஷ் மெதுவாக நகரும் மற்றும் பதுங்கியிருந்து வேட்டையாடும் உத்தியை பயன்படுத்துகிறது. ஆங்கிலர் ஃபிஷ் வேறொரு வெளி உலகத்திலிருந்து வந்த ஏலியன் உயிரினங்களைப் போல தோற்றமளிக்கின்றது. ஆண்கள் பெரும்பாலும் தங்களுடைய பெரிய பெண் சகாக்களின் உடலில் நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டு வாழ்கின்றன. இது பாலியல் ஒட்டுண்ணித்தனம் என்று அழைக்கப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் ஆண் திறம்பட இணைக்கப்பட்ட விந்தணு உற்பத்தி செய்யும் உறுப்பாகவே மாறிவிடுகிறது. இது ஒரு ஆழமான கடலின் உயிர் வாழ உதவுவதற்காக பாலியல் நடத்தை நீண்ட காலத்திற்கு முன்பு உருவானது என்பதை காட்டுகின்றன. ஆங்கிலர் ஃபிஷ் மூதாதையர்கள் கடற்பரப்பில் வாழ்ந்தனர் மற்றும் அவர்களின் நெருங்கிய உறவினர்களான வௌவால் மீன்கள் மற்றும் தவளை மீன்களைப் போலவே சிறப்பு தடினமான துடுப்புகளை பயன்படுத்தி வாழ்ந்தனர். டைனோசோர்களின் அழிவை தொடர்ந்து பூமியின் வெப்பநிலை அதிகரித்து கடலை கொந்தளிப்பில் ஆழ்த்தியது. மேலும் ஆரம்பகால ஆங்கிலர் ஃபிஷ் ஆழ்கடலை ஆதிக்கம் ஆராயத் தொடங்கியது. உலகின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பான இவ்வளவு பரந்த சூழலில் வாழ்வதால் துணையை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது. ஆகவே இந்த ஆங்கிலர் ஃபிஷ்கள் பாலியல் ஒட்டுண்ணித்தனத்தின் பரிணாமம் ஒரு வெற்றிகரமாக இனப்பெருக்க உத்தியையும் செயல்படுத்துகிறது. இரண்டாவதாக, கடலில் பயோலூமினிசன்ஸ் தொடங்கியதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம். பயோலூமினிசன்ஸ் காரணமாக மின்மினி பூச்சிகள் இரவில் கண் சிமிட்டுகின்றன. ஆனால் அவை இயற்கையாகவே ஒளியை உருவாக்கக்கூடிய விலங்குகள் இல்லை. ஜெல்லி ஃபிஷ்கள், காளான்கள், பளபளப்பான புழுக்கள் மற்றும் வேறு சில விலங்குகளும் இவ்வாறு ஒளிர்கின்றன. இந்த ஆண்டு விஞ்ஞானிகள் பவளப்பாறைகளில் 540 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அறியப்பட்ட நிகழ்வுகளுக்கு 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பயோலூமினிசன்ஸின் முதல் நிகழ்வு நிகழ்ந்திருக்கலாம் என்று தீர்மானித்துள்ளனர். ஆக்டோகோரல்கள் என்ற சாஃப்ட் கோரல்கள் மென்மையான உடல் அமைப்பை கொண்டவை. பவளப்பாறைகளின் மீது அவை மோதி அல்லது ஏதாவது தொந்தரவு நிகழும்போது மிகவும் ஒளிரும். இந்த மர்மத்தை கண்டுபிடிப்பதற்காக முதல் படியாக புதைப்படிவங்கள் மற்றும் மரபியல் ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்தி ஆக்டோகோரல் பரம்பரையில் பயோலூமினிசன்ட் பரிணாமத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். ஆக்டோகோரல்கள் என்ற சாஃப்ட் கோரல்ஸ் அல்சியோனேரியா என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஆந்தோசோவாவின் ஒரு வகுப்பாகும். வாயைச் சுற்றி 8 ஆண்டனாக்களை கொண்ட காலனித்துவ பாலிப்புகளால் உருவாக்கப்பட்டது. ஆக்டோகோரல்கள் என்ற சாஃப்ட் கோரல்ஸ் 3000க்கும் மேற்பட்ட கடல் உயிரினங்களை உள்ளடக்கியது. பல இன்றைய ஆக்டோகோரல்களின் பயோலூமினிசன்ஸ் ஏற்படுவதால் விஞ்ஞானிகள் அவைகளின் கடைசி பொதுவான மூதாதையர் 542 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆக்டோகோரல் ஒளியையும் உற்பத்தி செய்தன என்று தீர்மானித்தனர். அடுத்தபடியாக மிக முக்கியமாக மழையால் கடல் ஆமை வளர்ச்சி எவ்வாறு
பாதிக்கப்படுகிறது, ஏன் பாதிக்கப்படுகிறது என்பது பற்றி இப்பொழுது நாம் காணலாம். குஞ்சு பொரிக்கும் கிரீன் டர்ட்டில் அல்லது பச்சை கடல் ஆமை வெகு தூரம் கடலில் நீந்தி பல கடல் கரைகளுக்கு செல்கின்றது. மற்ற ஊர்வனவற்றைப் போலவே கடல் ஆமைகளின் முட்டை வளர்ச்சியும் கூட்டின் வெப்பநிலையால் தான் பாதிக்கப்படுகிறது என்பதை விஞ்ஞானிகள் நீண்ட காலமாக அறிந்திருந்தனர். அதிக வெப்பநிலை பெண்களுக்கு மற்றும் விரைவான வளர்ச்சிக்கு சாதகமாக உள்ளது. அதே நேரத்தில் குளிர்ந்த வெப்பநிலை பெரிய உடல்கள் மற்றும் அதிக ஆண்கள் விரைவாக வளர்வதற்கு உதவியாக இருக்கின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி வளரும் ஆமை குட்டிகளையும் மழைப்பொழிவு பாதிக்கிறது என்பதை காட்டியது. லாகர்ஹெட் ஆமைகள் அதிக மழை பொழிவுக்கு சிறிய ஓடுகள் ஆனால் அதிக எடையுடன் பிறக்கின்றன. அதே சமயம் பச்சை ஆமை குஞ்சுகள் உடல் அளவில் மாற்றமில்லாமல் சிறிய ஓடுகளை பெற்று பிறக்கின்றன. இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் குஞ்சு பொரிக்கும் மிகவும் ஆபத்தான உலகில் ஷெல் மற்றும் உடல் அளவு விஷயம் என்பது ஆமை குஞ்சுகளை வேட்டையாடும் மற்ற விலங்கினங்களுக்கு சுலபமாகும். இளம் ஆமைகளை அதிகமாக இந்த வேட்டையாடுபவர்கள் உட்கொண்டு இந்த ஆமைகளின் எண்ணிக்கையை பெரிய அளவில் பாதிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றது. அடுத்தபடியாக விலங்குகள் தாங்கள் வழக்கமாக வாழும் இடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணித்து நம்மை ஆச்சரியப்படுத்தும் நிகழ்வுகளை பற்றி அறியலாம். நவம்பரில் ஆஸ்திரேலியாவில் கடற்கரைக்கு செல்பவர்கள் இதுபோன்ற ஒரு வினோதமான நிகழ்வை கண்டனர். அதாவது கிங் பென்குயின் ஒன்று அருகில் இருந்த குன்றுகளை நோக்கி அலைந்து கொண்டிருந்தது. கிங் பென்குயின் பொதுவாக வாழும் அண்டார்டிகாவின் பனிக்கட்டி கரையிலிருந்து 2000 மைல்களுக்கு மேல் இருந்தது மற்றும் கிங் பென்குயின் இனங்கள் எப்பொழுது வாழும் இடத்தை விட்டு வடக்கே வெகு தொலைவில் காணப்பட்டது இதுவே முதன்முறை. ஆராய்ச்சியாளர்கள் கிங் பென்குயின் இனங்கள் உணவை தேடி ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கலாம் என்று நினைத்தனர். அடுத்தபடியாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு சாம்பல் திமிங்கிலம் விஞ்ஞானிகளை மிகவும் ஆச்சரியப்படுத்தது. கடந்த மாதம் ஒரு சாம்பல் திமிங்கிலம் வழக்கமாக வாழும் இடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணித்து அட்லாண்டிக் கடலில் டைவிங் செய்து கொண்டிருந்தது. அட்லாண்டிக்கில் ஒரு பொதுவானதாக சம்பவமாக இருந்தாலும் சாம்பல் திமிங்கிலங்கள் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டையாடப்பட்டு அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து முழுவதுமாக அகற்றப்பட்டது. கடந்த 15 ஆண்டுகளில் அட்லாண்டிக் பெருங்கடலில் மற்றும் மத்தியதரை கடலில் 5 அல்லது அதற்கு மேற்பட்டவை மட்டுமே காணப்பட்டதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த சாம்பல் திமிங்கிலம் டிசம்பர் 2023 அட்லாண்டிக் பெருங்கடலில் புளோரிடாவில் காணப்பட்டதைப் போலவே இருக்கலாம் என்றும் அதன் பயணம் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டதாகவும் இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆர்க்டிக்கின் வடமேற்கு கடல் பாதை கோடையில் பனி இல்லாதது. இது பசிபிக் பெருங்கடலில் இருந்து அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு பல விலங்குகளை செல்ல அனுமதிக்கின்றது. அடுத்தபடியாக இந்த உலகத்தில் மிகவும் ஆச்சரியமான ஒரு மாபெரும் பவளப்பாறை ஒரு உலக சாதனையை முறியடித்தது என்றால் உங்களால் நம்ப முடியாது. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிக்காக சாலமன் தீவுகளில் உள்ள கடலில் ஸ்கூபா டைவ் செய்து கொண்டிருந்தனர். அப்போது சாலமன் தீவுகளில் உள்ள கடலில் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை காலனியை கண்டுபிடிக்கிறார்கள். விஞ்ஞானிகள் நீலத்திமிங்கிலத்தை விட நீளமான மிகப்பெரிய பவளப்பாறை சாலமன் தீவுகளில் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகும். வாழும் பவளப்பாறை அமைப்பு ஒரு பெவனா கிளேவஸ் அல்லது ஷோல்டர் பிளேட் கோரல் பவளப்பாறை 112 அடி அகலமும் 105 அடி நீளமும்
18 அடி உயரமும் கொண்டதாக இருக்கின்றது. மேலும் பவோனா கிளேவஸ் பவளப்பாறை 300 ஆண்டுகளுக்கும் மேலான வயதானதாக கருதப்படுகின்றது. பாலிப்ஸ் எனப்படும் மில்லியன் கணக்கான மரபணு ரீதியாக ஒரே மாதிரியான தனிப்பட்ட விலங்குகள் ஒன்றிணைந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படாத மிகப்பெரிய பவளப்பாறையை உருவாக்கி இருக்கின்றது. மேலும் பவளப்பாறை காலனியை விண்வெளியில் இருந்து கூட பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். தற்செயலாக பெஸ்டோ என்கிற கிங் பென்குயின் குஞ்சு ஆஸ்திரேலியாவின் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம். பெஸ்டோ கிங் பென்குயின் குஞ்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அழகான தெளிவற்ற பல விலங்குகள் அடிக்கடி இணையத்தில் வைரலாகின்றன. எனவே மிகவும் அழகிய பெஸ்டோ பென்குயின் குஞ்சு இணையத்தில் அலைகளை உருவாக்கியது என்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 9 மாத வயதுடைய சுமார் 52 பவுண்டுகள் கொண்ட பெஸ்டோ ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் மீன்வளத்தில் இதுவரை வளர்க்கப்பட்ட குழந்தை. கிங் பென்குயின் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பென்குயின் வகைகளில் மிகவும் பெரியது. அது சராசரி வயது வந்த பென்குயினை விட 2 மடங்கு எடையை கொண்டிருந்தது. அதன் தந்தை பென்குயினின் நல்ல மரபணுகளுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். பொது பாலினத்தை வெளிப்படுத்திய பிறகு பெஸ்டோவின் புகழ் விரைவில் பரவியது. மேலும் பெஸ்டோ பென்குயின் குஞ்சு சமூக ஊடகங்களில் 2 பில்லியன் முறை பார்க்கப்பட்டது. ஆண்டு நிறைவடையும் பொழுது பெஸ்டோ தனது மோசமான டீனேஜ் வயதையும் தொடங்கி நீச்சலுக்கான வயது வந்த இறக்கைகளுக்கு ஆயத்தமானது. காலம்தான் பெஸ்டோ பென்குயின் இறுதி வயது எடையை சொல்ல முடியும். ஆனால் அது 35 பவுண்டுகள் உள்ள மற்ற கிங் பென்குயின் எடைக்கு அருகில் இருக்குமா என்ற சந்தேகமும் நமக்கு எழலாம். அடுத்தபடியாக பட்டாம்பூச்சிகள் அட்லாண்டிக் கடலை கடந்து பயணிப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம். பெயிண்டட் லேடி பட்டர்ஃப்ளை என்ற வண்ணத்து பூச்சி 2013ஆம் ஆண்டில் தென் அமெரிக்காவில் உள்ள பிரெஞ்சு கயானாவில் ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பொதுவாக வாழும் இடத்திலிருந்து உலகம் முழுவதும் பாதி தூரத்தில் பெயிண்டட் லேடி பட்டர்ஃப்ளை என்ற பட்டாம்பூச்சிகளின் கூட்டம் காணப்பட்டது. இந்த பட்டாம்பூச்சி அங்கு எப்படி வந்தார்கள் என்பது மர்மமாகவே இருந்தது. போன ஆண்டு வரை நேச்சர் இதழில் வெளியிடப்பட்ட ஜூன் ஆய்வில் அட்லாண்டிக் பெருங்கடலில் பட்டாம்பூச்சிகளின் பயணம் செய்வதற்கான முதல் ஆவணப்படுத்தப்பட்ட உண்மை செய்தி என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். CSI போன்ற தாவரவியல் தடவியல் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் பெயிண்டட் லேடி பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சிகளின் மரபணுக்களை வரிசைப்படுத்தினர் மற்றும் பூச்சிகளின் இறக்கைகளில் காணப்படும் ஐசோடோப்புகளை பகுப்பாய்வு செய்தனர். அவை ஆப்பிரிக்கா அல்லது ஐரோப்பில் தான் தோன்றின. பெயிண்டட் லேடி பட்டர்ஃப்ளைகள் தங்கள் உடலில் 2 வகையான மகரந்தங்களை எடுத்துச் சென்றன. அவை இரண்டும் ஆப்பிரிக்காவில் மட்டுமே காணப்படும் தாவர இனங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டது. பெயிண்டட் லேடி பட்டர்ஃப்ளை பயணிக்கும்போது அட்லாண்டிக் பெருங்கடலின் மேற்கில் சாதகமாக காற்று வீசியதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஒன்றாக இந்த சான்றுகள் அனைத்தும் பெயிண்டட் லேடி பட்டர்ஃப்ளைகள் கடல் முழுவதும் பயணம் செய்ததை வலுவாக சுட்டு காட்டுகின்றன. இது ஒரு பயங்கரமான சாதனைக்கு 2500 மைல்களுக்கு மேல் எங்காவது 5 முதல் 8 நாட்கள் வரை பறந்து பயணித்து இருக்க வேண்டும். மற்றொரு முக்கியமான உண்மை செய்திகள். அந்நிய கடல் உலகில் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம். பூமியின் கடல் இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரே கடல் அல்ல என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். வியாழன் கிரகத்தின் நிலவுகளான யூரோப்பா, காலிஸ்தோ மற்றும் கெனிமீட் மற்றும் சனி கிரகத்தின் நிலவுகள்
என்செலடஸ் மற்றும் டைட்டான் உட்பட பலவற்றை விஞ்ஞானிகள் அறிந்திருக்கின்றார்கள். சனி கிரகத்தின் மரண நட்சத்திரம் சந்திரன் மீமாஸ் மைல் திட்டமான பனிக்கட்டியின் கீழ் மறைந்திருக்கும் ஒரு இரகசிய கடலை கொண்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பள்ளம் கொண்ட நிலவின் ஆரம்ப ஆய்வு அது எவ்வளவு திரவ நிலை ஆதரிக்கக்கூடிய சிறிய அறிகுறியை காட்டியது. ஆனால் மைமா ரொட்டேஷன் மற்றும் சனியை சுற்றியுள்ள சுற்றுப்பாதை இரண்டையும் மறுபரிசீலனை செய்த பிறகு விஞ்ஞானிகள் இரண்டிலும் சிறிய மாற்றங்களை கண்டறிந்தனர். அவை சந்திரனுக்கு ஒரு கடல் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இது ஒரு திடுக்கிடும் கண்டுபிடிப்பு. நமது சூரிய குடும்பத்தில் கடல்களுடன் கூடிய நிலவுகள் இருக்கலாம் என்பதுதான். உயிர்கள் வாழக்கூடிய இடங்கள் என்று நமக்கு இந்த நம்பிக்கையையும் கண்டுபிடிப்பு அளிக்கின்றது. அடுத்தபடியாக திடீரென்று சால்மன் மீன் அணிந்த ஆர்காவின் புகைப்படம் ஒன்று உலகில் வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம். இந்த ஆண்டின் இறுதியில் ஒரு அசாதாரண ஃபேஷன் போக்கு பற்றிய செய்தி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது. இறந்த சால்மன் மீனை தலையில் தொப்பி போல அணிந்திருக்கும் இந்த ஆர்கா திமிங்கிலத்தின் படம்தான் அது. 1980களில் பழைய ஃபேஷன் ட்ரெண்ட் மீண்டும் வந்துவிட்டது என்ற ஊக்கத்தை தூண்டியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு கடற்கரையில் பல இடங்களில் உள்ள ஆர்காஸ் இறந்த சால்மன் தொப்பிகளை அணியத் தொடங்கியது. ஆனால் எல்லா பழக்கங்களையும் போலவே அது இறந்து போனது. வாஷிங்டன் மாநிலத்தில் தலையில் சால்மன் மீன்களுடன் கூடிய ஆர்காஸின் சமீபத்திய காட்சிகள். ஆர்கா என்பது கில்லர் வேல்ஸ் நகைச்சுவையான நடத்தைகளுக்கு பரவலான கவனத்தை கொண்டு வந்தன. ஆனால் இது உண்மையான ஃபேஷன் மறுமலர்ச்சியாக இருக்க வாய்ப்பில்லை என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆரம்பத்தில் 2 அறிக்கைகள் முதல் பார்வைகள் எதுவும் இல்லை என்று அறியப்பட்டது. மனிதர்களைப் போலவே திமிங்கிலங்களும் ஆளுமை பண்புகளை காட்டுகின்றன. மேலும் இந்த குறிப்பிட்ட ஆர்காஸ் சமீபத்தில் இறந்த சால்மனை ஏன் அணிந்திருந்தது என்பது நமக்கு தெரியாது என்றாலும் கதை நிச்சயமாக வேடிக்கையாகத்தான் இருந்தது. ஒரு ஆழ்கடல் பயணம் புதிய உயிரினங்களை கண்டுபிடித்தது. ஆழ்கடலில் வண்ணமயமான பிரிம்னாய்டு எனப்படும் ஜோன்திட் பவளப்பாறைகள் தனித்து நிற்கின்றன என்பதும், கடந்த ஏப்ரலில் விஞ்ஞானிகள் குழு சிலி கடற்கரையில் டைவிங் செய்யும்போது கடற்பாசிகள், பவளப்பாறைகள், நண்டுகள், ஸ்குவிட்டுகள் மற்றும் எண்ணற்ற பிற உயிரினங்களின் துடிப்பான சமூகத்தை கண்டுபிடித்ததாக அறிவித்தனர். சாலஸ் ஓய் கேம்ஸ் ரிட்ஜின் நீருக்கடியில் உள்ள மலைகளுக்கு சமீபத்தில் ஓஷன் இன்ஸ்டிடியூட் மேற்கொண்ட ஆய்வு இப்பகுதியில் முன்பு வாழ்ந்ததாக அறியப்படாத 160 இனங்களை அடையாளம் கண்டுள்ளது. அவற்றில் 50க்கு மேல் அறிவியலுக்கு முற்றிலும் புதிய விலங்குகளை அவர்கள் கண்டுபிடித்தனர். அவர்களின் ஆய்வின் போது முழு சாதனையை படைத்ததாக அனைவரும் கூறுகின்றனர். கடல்களில் ஆழமாக அறியப்பட்ட ஒளிச்சேர்க்கை சார்ந்த பவளப்பாறை உயிரினத்தையும் அவர்கள் கண்டுபிடித்தனர். பசிபிக் பகுதியில் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்ட பலவற்றின் ஜனவரியில் 100 புதிய இனங்கள் சந்தேகத்திற்குரியதாக கண்டறியப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் அது மேலும் 20 புதிய உயிரினங்களை அறிவித்தது. குழுவின் பணியானது ஆழ்கடல் உயிரினங்களின் வடிவங்கள் மற்றும் அளவுகோலின் பன்முகத்தன்மையை காட்டுகிறது. உலகத்தில் நாம் இந்த விலங்குகளை பற்றி காண்பதற்கும் அறிவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்திய அந்த விஞ்ஞானிகளுக்கு நன்றி தெரிவித்து இந்த யூடியூப் நிகழ்ச்சியை நான் முடிக்கின்றேன். நாம் இந்த உயிரினங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.